ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் நம்ம சேல்ஸுக்கு பார்க்கக்கூடிய இந்த கார் பார்த்தீங்கன்னா மாருதி ஸ்விஃப்ட்டு 2013 மாடலு. ஸோ நம்மளுடைய சேனலை பார்க்குறதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே இருக்க பெல் பட்டனை ஓகே பண்ணுங்கள். ஸோ டெய்லி நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு அப்டேஷனில் வரும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க காரை பற்றி பார்க்கலாம். இன்றைக்கி பார்க்கக்கூடிய நம்ம இந்த காரை பார்த்திங்கன்னா மாருதி ஸ்விஃப்ட்டு ZA 2013 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. ஸோ இந்த வண்டிக்கு இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா லைவில் தான் இருக்குது. வண்டியோட எக்ஸ்டீரியர் பாருங்கள், அவ்வளோ சூப்பராக தெளிவாக வச்சுருக்காங்க. வண்டியோட ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்திங்கன்னா TN 19 K7833, நம்பருமே நல்லாயிருக்கு. ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்திங்கன்னா சென்னை ரிஜிஸ்ட்ரேஷன். வண்டி இருக்கக்கூடிய இடம் நம்ம கள்ளக்குறிச்சியில் இருக்குது. ஃப்ரண்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நியூ ஹெட்லைட்டு அண்டு க்ரீன்லாம் போட்டு சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. வண்டி வாங்குறவங்களுக்கு எந்த ஒரு வேலையும் கிடையாது. வண்டியோட அவுட்லுக் பார்த்திங்கன்னா உங்களுக்கு காப்பர் ரெட்டு டோர் எல்லாமே உங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டி அவ்வளோ டிசைன் பண்ணியிருக்காங்க. குரோம் செட்லாம் போட்டிருக்காங்க மிரர் அண்டு டோர் ஹேண்டலுக்கு. இது டாப் மாடல்ன்றதுனால உங்களுக்கு அலாயில் வந்துடும். டயர் பாயிண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலுமே 50% இருக்குது. ஸோ இருக்கிற டயர் கண்டிஷனே நீங்கள் ஒரு 15,000 கிலோமீட்டர்ஸ் தாராளமாக ஓடும். வண்டியோட ஃபியூல் டைப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீசல் வந்துடுது. லிட்டருக்கு உங்களுக்கு அபவுட் 23 கிலோமீட்டர்ஸ் மைலேஜ் தரக்கூடிய காரு. ஸோ காரை மிஸ் பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்ல ஒரு ஹேட்ச்பேக் கார். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்கில் வைப்பர் வந்துடுது அண்டு ரிவர்ஸ் கேமரா வந்துடுது. வண்டியில் பார்த்தீங்கன்னா சின்ன கீரல் கூட கிடையாது, அவ்வளோ தெளிவாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டிக்கு லோன் ஃபெசிலிட்டியுமே இருக்குது. ஸோ உங்களுக்கு ப்ரொஃபைல் நல்லா இருந்தால் ஒரு 3 to 3.5 lakhs லோன் தாராளமாக வாங்கிக்கலாம். வண்டியோட இன்டீரியர் பார்க்கலாம். இன்டீரியருமே உங்களுக்கு ஷோரூம் கண்டிஷனில் இருக்குது. வண்டியோட ரன்னிங் கிலோமீட்டர்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 97,000 கிட்ட ஓடிருக்கு. வண்டியோட வரக்கூடிய ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டோரில் 4 பவர் விண்டோ, மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, கப் ஹோல்டர் எல்லாமே இருக்குது. ஸ்டேரிங்லேயுமே உங்களுக்கு ஸ்டேரிங் மவுண்ட் கண்ட்ரோல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்ஃபோடெயின்மெண்ட்டோட ஆடியோ சிஸ்டம் கண்ட்ரோல் வந்துடுது. அண்ட் சிங்கிள் ஏர் பேக் வந்துடும். சென்டர் போர்ஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏசி வென்ட்ஸு அண்டு ஆஃப்டர் மார்க்கெட் ஒரு டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் போட்டிருக்காங்க. அந்த ஆட்டோமேட்டிக் ஏசி கண்ட்ரோல் வந்துடுது. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்ஸ் அண்டு USB போர்ட்டுக்கான இது கொடுத்துருக்காங்க. கீழே சார்ஜர் சாக்கெட்டும் கொடுத்துட்றாங்க. ஸோ ஒரு மிடில் கிளாஸு ஃபேமிலி தேவையான அனைத்து ஃபெசிலிட்டியுமே இந்த காரில் கிடைக்கும். ஸோ இதில் டிரைவர் அண்ட் கோ டிரைவர் 2 பேர்த்துக்குமே ஏர் பேக் வந்துடும். சீட்டு கவருமே உங்களுக்கு பிளாக் அண்ட் ரெட்டில் போட்டிருக்காங்க. ஸோ 4 பவர் விண்டோ வரக்கூடிய கார் இது. வண்டி எடுக்கிறவங்க ஜென்ரலாக ஒரு ஆயில் சர்வீஸ் பண்ணி நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். வண்டியோட பூட் ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 200 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டியோடது. மேலேயும் சின்னதாக ஒரு போர்ஷன் வந்துடும். ஸோ அது மாதிரியே நம்ம திங்ஸ் வச்சுக்கலாம். ஸ்டெப்னியுமே ஒரு குட் கண்டிஷனில் இருக்குது. ஸோ இன்றைக்கி மாருதி குரூப்பில் பார்த்தீங்கன்னா ஸ்விஃப்டெல்லாம் லைக் பண்ணாத ஆளே கிடையாது. ஸோ அதனால் வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. நிறையா பேர் ஸ்விஃப்ட் கார் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ நார்மல் பட்ஜெட்டில் இந்த கார் கிடைக்கும். வண்டியோட இன்ஜின் ரூம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு டேமேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் கிடையாது. கிலோமீட்டரே 1 லட்சத்துக்குள்ளே தான் ஓடி இருக்குது. வண்டியோட ஷீல்டுமே பிரிக்காமல் தான் இருக்குது. இன்ஜினோட ஷீல்டு வண்டியோட ஆயில் கேஜை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ ரவை கூட உங்களுக்கு ஆயில் வெளியில் வரல, அந்தளவுக்கு இன்ஜின் தெளிவாக இருக்குது.
இன்ஜின் ஓடிட்டு தான் இருக்குது. ஸோ நாய்ஸ் வந்து நான் கம்மி பண்ணி வச்சுருக்கேன். வண்டியில் ஸ்மோக்கிங் கம்ப்ளைண்ட்டுமே கிடையாது. ஸோ எடுக்கிறவங்க கரெக்டாக ப்ராப்பராக சர்வீஸ் பண்ணிங்கன்னா அது மாட்டுக்கு 2-3 லட்சம் கிலோமீட்டர் ஓடும். மிஸ் பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வண்டிக்கு இவங்க கோட் பண்ணுற விலை பார்த்திங்கன்னா 4,25,000 கேட்டிருக்காங்க. ஸோ உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருந்தால் ஒரு 3.5 லட்சம் வரைக்கும் லோன் வாங்கிக்கலாம். வண்டியை ஓட்டி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டு விலையை நம்ம ஃபைனல் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் தான் நம்மள்ட்ட நிறையா கார்ஸ் இருக்குது, வந்து விசிட் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை பார்க்குறவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமலே நிறைய பேர் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் எங்களுக்கும் கொஞ்சம் என்கரேஜாக இருக்கும். அடுத்தடுத்து நல்ல வீடியோஸ் நாங்கள் கொடுக்க முடியும். ஸோ எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஏதாவது வீடியோவில் குறைகள் இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ.